அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தை. தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை, தூய ஆவியின் கொடைகள், வெளி வேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டு இருக்கிறோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். கிறிஸ்துவின் சாட்சிகளாக, கிறிஸ்துவின் சீடர்களாக, சீடத்திகளாக வாழ விரும்புகிற மனிதர்கள் எத்தகைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். கிறிஸ்துவின் சாட்சிகளாக, கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ விரும்புகிற மனிதர்கள் அவர்கள் நடத்தையில் தூய்மை இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அவர்கள் பகுத்தறியக்கூடிய ஆவிக்குரிய அறிவு திறனை பெற்று அந்த பகுத்தறியும் ஆவிக்குரிய அறிவு திறன் வழியாக தீமை நன்மை எது என்பதை கண்டறிந்து அவர்கள் தீமையை விலக்கி நன்மையை பற்றி கொண்டு வாழ வேண்டும். மூன்றாவதாக, தானத்தில் சிறந்தது நிதானம் என்று சொல்வார்கள். எனவே கிறிஸ்துவின் சாட்சிகளாக, கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ விரும்புகிற மனிதர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையை கடைபிடித்து நிதானத்தோடு வாழ வேண்டும். நான்காவதாக, அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் பிறருக்கு நன்மையே செய்து வாழ வேண்டும். இறுதியாக, அவர்கள் அன்பு கள்ளம் கபடமற்ற அன்பாக இருக்க வேண்டும் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய நடத்தையில் நாம் தூய்மையை கடைபிடித்து வாழும் போது, பகுத்தறியும் ஆவிக்குரிய அறிவு திறன் வழியாக தீமையை விலக்கி நன்மையை பற்றி கொண்டு வாழும் போது, எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையை கடைபிடித்து நிதானமாக வாழும் போது, வாழ்நாள் முழுவதும் பிறருக்கு நன்மை செய்து வாழ்ந்து இந்த உலகில் கள்ளம் கபடமற்ற உள்ளம் கொண்ட மக்களாக நாம் வாழும் போது, நாம் இயேசுவின் சாட்சிகளாக, இயேசுவின் சீடர்களாக இந்த உலகில் வாழ்வதால் பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு மணி முடியாக சூட்டுவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா பிதாவே, கிறிஸ்துவின் சாட்சிகளாக, சீடர்களாக வாழ விரும்புகிறவர்கள் எத்தகைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கிறிஸ்துவின் சாட்சிகளாக, கிறிஸ்துவின் சீடர்களாக வாழுகின்ற நாங்கள் இந்த உலகில் ஆவியின் கனிகளின் தன்மைகளில் சொலித்து இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக, மிகுந்த கனி தருகிற மரமாக நாங்கள் வாழும் போது, அப்பா, இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.